அனைவருக்கும் வணக்கம். வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை. மறுபக்கமூடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் மறுபக்கம் நிகழ்ச்சியில் எங்களது கரங்களுக்கு கிடைக்கப்பெற்ற பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகள் தொடர்பாக விரிவாக ஆராய இருக்கின்றோம். குறிப்பாக நேற்றைய தினம் பதிவாகிய முக்கிய நிகழ்வுகளை, விடயங்களை, தகவல்களை உள்ளடக்கி இன்றைய பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரதான செய்திகள் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நிறைவு செய்து நேற்றைய தினம் நாடு திரும்பியிருந்தார். அது தொடர்பான செய்திகள் இன்றைய பத்திரிகையில் அநேகமாக இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி என்னென்ன இடங்களுக்கு சென்றார், யார் யாரை சந்தித்தார், குறிப்பாக அனுராதபுரத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். அங்கு மகாபோதியை வழிபட்டு பிக்குகளை சந்தித்திருந்தார். இலங்கை இந்தியா தொடர்பான பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருந்தன. ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட பலரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்திருந்தார். அது தொடர்பான செய்திகள் இன்றைய பத்திரிகையில் வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் தேசிய மக்கள் சக்தியின் எம்பி ஒருவர் மாரடைப்பு காரணமாக நேற்றைய தினம் உயிரிழந்திருந்தார். அது தொடர்பான செய்திகளும் வெளியாக இருக்கிறது. அதைவிட மிக முக்கியமான விடயம், தற்போது நாட்டில் போதைப்பொருள் பாவனை, கொக்கைன் உள்ளிட்ட போதைப்பொருள் பாவனை அதிகரித்திருக்கிறது. அதனுடன் தொடர்புபட்ட பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது தொடர்பான செய்திகள் வெளியாக இருக்கிறது. சரி, அந்த வகையில் இன்றைய தினம் உதயன் பத்திரிகையில் எவ்வாறான செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன என்பது தொடர்பாக விரிவாக ஆராய இருக்கின்றோம். குறிப்பாக உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக வெளியாக இருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 2 சபைகளுக்கே வாக்காளர் அட்டைகள், நீதிமன்ற அறிவுறுத்தலின் பின்பே ஏனையவற்றிற்கு விநியோகம் என்றவாறு பிரதான செய்தி வெளியாக இருக்கிறது. எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. தேர்தல் தொடர்பான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அவற்றில் இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் மற்றொரு செய்தியாக 114 சபைகளுக்கு சிக்கல் இல்லை என்றவாறு தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. மகாபோதியை வழிபட்ட மோடி என்றவாறு நேற்றைய தினம் அனுராதபுரத்திற்கு விஜயம் மேற்கொண்டு மகாபோதிக்கு சென்ற புகைப்படத்துடன் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. போதை மாத்திரைகளுடன் யாழில் இளைஞன் கைது என்றவாறு ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் அமெரிக்க வரி சிக்கலை தீர்க்க இந்தியாவை நாடிய இலங்கை தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த தகவல் என்றமாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் அமைச்சர் அனில் ஜெயந்த் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். இந்த அமெரிக்க வரி சலுகை தொடர்பாக, வரி விதிப்பு தொடர்பாக ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். அதன் போது இந்த விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதேபோல் இந்தியா திரும்பினார் மோடி என்ற செய்தி வழியாக இருக்கிறது. சட்டவிரோத மது விற்பனை கண்டித்து நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் என்ற செய்தியும், முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மாணிக்கபுரம் கிராம மக்கள் ஒன்றிணைந்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். அது தொடர்பான செய்தியும் இன்று உதயன் பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. அதேபோல் அரசியல் பழிவாங்கல் பயன்படுத்தினால் சிக்கல் என்றவாறு தலைப்பிடப்பட்ட மற்றொரு செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையில் வெளியாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய வெள்ளம்புரி பத்திரிகையில் எவ்வாறான செய்திகள் இடம் பிடித்திருக்கிறது என்று சொன்னால், கூடுதலாகவே பிரதமர் மோடியின் வருகை சம்பந்தமான செய்திகள் வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. வெள்ளம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக வெளியாக இருக்கிறது. பிரதமர் மோடியின் திருக்கோணேஸ்வர வழிபாடு திட்டமிட்டு தடுக்கப்பட்டது என்று தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. அரசியல் நோக்கர்கள் ஆரூடம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இலங்கைக்கு வருகை தந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி திருகோணமலைக்கு சென்று அங்கு திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தில் வழிபாடு செய்வதை பௌத்த பீடங்களும் பௌத்த ஆதிக்க சக்திகளும் விரும்பவில்லை என்றவாறு அந்த செய்தி 12ஆம் பக்கத்திற்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் ராமர் பாலத்தை திறந்த மோடி என்றவாறு ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் புனித மகாபோதியை வழிபட்ட பாரத பிரதமர் மோடி என்றவாறு அவரது புகைப்படத்துடன் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. பாரதம் திரும்பினார் பிரதமர் மோடி என்றவாறும், பிரதமர் மோடிக்கு விசேட விருது என்ற செய்தியும் வெள்ளம்புரி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கிறது. அதேபோல் அதனுடன் தொடர்புபட்ட மற்றொரு செய்தியாக, இலங்கையுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என்றவாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமர் மோடியை சாடுகின்றார் வைகோ என்று அந்த செய்தி வழியாக இருக்கிறது. அதேபோல் தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு எதிர்வரும் 20ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் விசேட போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. எதிர்வரும் 20ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. அதனை முன்னிட்டு விசேட பாதுகாப்புகள் தேவாலயங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. அதேபோல் தேசிய மக்கள் சக்தி எம்பி உயிரிழப்பு, தேசிய மக்கள்
மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நேற்று காலமானார். கேகாலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 38 வயதுடைய இளம் எம்பி ஒருவர் மாரடைப்பு காரணமாக நேற்றைய தினம் காலமாக இருந்தார். அது தொடர்பான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதேபோல் போதைப்பொருள் பாவனையை தடுக்க கோரி போராட்டம் முல்லை மாணிக்கபுரத்தில் திரண்ட பொதுமக்கள் என்றவாறு அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. 44% அமெரிக்க வரி விதிப்பு ஆடை தொழில் ஆபத்தில் தொழில் அமைச்சர் தகவல் என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த அமெரிக்க வரி விதிப்பால் எந்தெந்த தொழில்துறைக்கு பாதிப்பு என்று நோக்கும்போது குறிப்பாக ஆடை தொழிலுக்கே பெரும் பாதிப்பு இருப்பதாக ஆபத்திலும் இருப்பதாக தொழில் அமைச்சர் நேற்றைய தினம் ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருந்தார். அது தொடர்பான செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதேபோல் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை சீனா எதிர்வினையாற்றும் முன்னிலை சோசலிச கட்சி சுட்டிக்காட்டு என்ற செய்தியும், போதை மாத்திரைகளுடன் யாழில் இளைஞர் ஒருவர் கைது என்று தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையில் வெளியாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இறுதியாக யாழ் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் வடமாகாண கடற்றொழிலாளர்களுக்கு அனுர அரசாங்கம் செய்தது துரோகம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ் கட்சிகளின் இயலாமை பெரும் வெட்கம், இந்திய பிரதமர் இந்திய மீனவர்களை மீட்கவா வந்தார், யாழ் கடற்றொழிலாளர் சம்மேளன தலைவர் கடும் தாக்குதல் என்ற செய்தி பிரதான செய்தியாக வெளியாக இருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்த மட்டில் பாரத பிரதமர் இலங்கையிலிருந்து தனது 3 நாள் விஜயத்தை நிறைவு செய்து தமிழ்நாட்டிற்கு திரும்பியிருந்தார். அதன்போது குறிப்பாக இந்திய மீனவர்கள் 14 பேர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதனை ஒத்துதான் இந்த செய்தி வழியாக இருக்கிறது. இந்திய பிரதமர் இந்திய மீனவர்களையா மீட்க வந்தார் என்றவாறு யாழ் கடற்றொழிலாளர் சம்மேளன தலைவர் கடும் தாக்குதல் என்று இந்த செய்தி வழியாக இருக்கிறது. அதேபோல் இலங்கை விஜயத்தை முடித்து நாடு திரும்பினார் பிரதமர் மோடி என்ற செய்தி வழியாக இருக்கிறது. அமெரிக்க வரி உயர்வு விவகாரம் உயர்மட்ட கலந்துரையாடல் நாளை நடைபெற இருப்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. இந்தியா இலங்கைக்கு இடையில் கைச்சாத்தான ஒப்பந்தங்களவை கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி என்ற செய்தியும் வழியாக இருக்கிறது. நேற்று தினம் ஹர்ஷடி சில்வா ஒரு அறிக்கை ஒன்றை கூட வெளியிட்டிருந்தார். அதேபோல் அவர் கேள்வி எழுப்பியிருப்பதாக இந்த செய்தி வழியாக இருக்கிறது. அதேபோல் மருத்துவர் நோயாளி மீது பாலியல் துஷ்பிரயோகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் என்றவாறு ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. தமிழ் மக்களுக்கு செய்யும் துரோகம்தான் இலங்கை இந்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் என்றவாறு ஒரு செய்தி வைகோ கூறியிருப்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. கொழும்பில் ஒன்று கூட முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா, மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, அதேபோல் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரின் புகைப்படத்துடன் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. கொழும்பில் ஒன்று கூட முன்னாள் ஜனாதிபதிகள் பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராய இருப்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. அதேபோல் தேர்தல் விதிமுறைகள் மீறப்படுவதாக தேர்தல் முறைப்பாடுகள் 600 முறைப்பாடுகள் இதுவரை பதிவாகி இருப்பதாக ஒரு செய்தியும், அமெரிக்க வரி அதிகரிப்பால் ஆடை உற்பத்தி துறை பெரிதும் பாதிக்கப்படும் என்ற செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வழியாக இருக்கிறது. அதேபோல் பண மோசடியில் ஈடுபட்டவர் கைது தொடர்ந்து விளக்கம் மறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. அதாவது வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி சுமார் 1,60,00,000 ரூபாய் பெறுமதியான பணத்தை மோசடி செய்தார் என்ற சந்தேகத்தின் பேரில் தான் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருந்தார். நெல்லியடி பகுதியைச் சேர்ந்த யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. இவைதான் இன்று நமது கரங்களில் கிடைக்கப்பெற்ற பத்திரிகைகளின் முன்பக்க செய்தியாக இருக்கின்றன. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தமட்டில் பிரதான செய்திகளாக வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை, அது தொடர்பான செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தார். நேற்றைய தினம் அவர் அனுராதபுரத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் வழங்கப்பட்டிருப்ப இலங்கைக்காக பரிசாக வழங்கப்பட்டிருக்கின்ற நிறைய அபிவிருத்தி திட்டங்களை திறந்து வைத்திருந்தார். காணொலி மூலமாக திறந்து வைத்திருந்தார். அதேபோல் ரயில் மார்க்கம் ஓமந்தை ரயிலுக்கு பச்சை கொடி காட்டியிருந்தார். இவ்வாறு பல நிகழ்வுகள் நேற்றைய தினம் பதிவாகி இருந்தது. மகாபோதிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். பல பௌத்த பிக்குகளை சந்தித்திருந்தார். எதிர்க்கட்சி தலைவர், தமிழ் பிரதிநிதிகள், ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட பல அதிகாரிகளை சந்தித்திருந்தார். அதேபோல் பல ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. முக்கியமாக வடமாகாண கடற்றொழிலாளர்களுக்கு ஒரு தீர்வு வரும் அப்படின்னு சொல்லி யாழ் கடற்றொழிலாளர் சம்மேளனம் எதிர்பார்த்து காத்திருந்த நேரத்தில் இலங்கையில் கைது செய்யப்பட்டிருந்த 14 இந்திய மீனவர்கள் மாத்திரம்தான் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். யாழ்ப்பாண வடமாகாண
மீனவர்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே பெற்றுத்தரவில்லை என்று யாழ் கடற்றொழிலாளர் சம்மேளன தலைவர் கடும் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அதேபோல் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையால் இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படும் என்ற செய்தியும் அண்மை காலமாக வெளியாக இருந்தது. ஆனால் அது தொடர்பான எந்த செய்திகளும் வெளியாகியதாக தெரியவில்லை. அதேபோல் இலங்கை இந்திய ஒப்பந்தங்கள் பல கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இலங்கை இந்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இது தமிழ் மக்களுக்கு செய்கின்ற துரோகம் என்றவாறு வைகோ கூறியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இலங்கை விஜயத்தை முடிவு செய்து கொண்டு நேற்றைய தினம் ராமர் பாலம் திறப்பு விழா நடைபெற்றிருந்தது. அது தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் வெளியாக இருந்தன. இவைதான் இன்று நமது கரங்களில் கிடைத்த பிரதான செய்திகள், முன்பக்க பிரதான செய்திகளாக இருக்கின்றன. மீண்டும் மற்றொரு மறுபக்கம் நிகழ்ச்சியினூடாக நாளை உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.